என் அன்பான சகோதர சகோதரிகள், நன்மைக்கு சாதகமாக படைத்த இந்த உலகத்திலே இந்த பூமி சீர்கேடாகி மனுஷன் தெய்வீக நிலைமையை இழந்து மனுஷீக நிலைமைக்கு வந்து தேவ அன்பை விட்டு விட்டான். அப்பொழுது அநீதி, அக்கிரமம், அநியாயம், அபத்தம் பூமியை சூழ்ந்திருந்தது. இனிமேல் இவனை வைத்தால் இந்த மனிதன் தெய்வத்தையே நிந்தித்து அழிக்கும் நிலைமைக்கு வருகிற மனோபாவத்தில் இருக்கிறதை கண்ட கடவுள் அவனை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அப்படி அழிக்க முற்பட்டார். குறிப்பாக பாச பிரச்சனை. இன்றைக்கு அநேகர் பலவிதமான பாசைகளை பேசும். இந்த பாசை நிமித்தமாக பல ஆயிரக்கணக்கான பேர் செத்திருக்கிறார். ஆனால் ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் 5, 6, 7வது வசனத்தில் ஒரே பாஷையா இருந்த பூமியில் தேவன் பல பாசைகளை செய்தான். இத்தனை பாசை 9வது அதிகாரம் 1, 2 வசனத்தில் 8வது அதிகாரத்தின் பிற்பகுதியில் ஆதியாகமத்தில் அவர் ஜாதிகளை பிரித்திருக்கிறார். மந்தை மேய்ப்பர்கள், விவசாயிகள், கிணறக்காரர்கள், இதில் ஜாதி பிரிகள். இன்னைக்கு ஜாதியின் மூலமாக ஜனங்களை அடித்துக் கொண்டு சாகிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பமும் தேவனால் உண்டாக்கப்பட்டு மனுஷன் திசை திருப்பப்பட்டிருக்கிறான். இதன் எல்லாம் ஒற்றுமையா இருந்தால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கோஷத்தை அவரால் தாங்க முடியாது. சீனையார் பள்ளத்தாக்கிலே அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், எங்கே கடவுள் என்று செங்கல் அறுத்து தீர்த்து அந்த கட்டடத்தை கட்டினார்கள். இப்படியே இந்த அழிவு கடவுளிடமிருந்து புறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஆதியாகமத்தில் இந்த முழு ஜனத்தையும் 40 நாள் வெள்ளத்திலே அழித்து இந்த ஜலப்பிரவாகத்தின் மூலமாக பூமியை மூட அவர் நினைத்த பொழுது நோவாவை கூப்பிடுகிறார். நோவா ஒரு பரிசுத்தமான மனுஷனாக அவர் கண்களிலே காணப்படுகிறார். அவனை கூப்பிட்டு அவர் சில காரியம் சொல்லுகிறார். நோவா, நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன். அப்பொழுது நோவா பல பேருக்கு இந்த அழிவை பற்றி சொன்னான். ஒருவரும் கேட்டுக்கொள்ளவில்லை. இதே போல் இன்றைக்கு கூட இப்படியான தொலைக்காட்சிகளிலே பல சூழ்நிலைகளிலே கடவுளுடைய அழிவை பற்றி சொல்லப்படுகிறது. யாரும் அதை காதுக்குள்ளே அதிகமாக வாங்கிக் கொள்கிறதில்லை. அதெல்லாம் ஒரு சாதாரண வீடியோ நிகழ்ச்சியாக நிறுத்திவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் இங்கு ஒரு எச்சரிப்பு வருகிறது என்கிறதை மனுஷன் கேட்காமல் இருக்கிறான். இப்படி நோவாவின் காவலத்திலும் கேட்காமல் இருந்தார். உடனே அவர் கூப்பிட்டு சொன்னார், கெப்பேர் மரத்தை வெட்டி அதிலே கீழ் பூசி நான் சொல்லுகிறபடி ஒரு பேலையை செய்ய என்றார். என் அன்பு சகோதரர்களே, கெப்பேர் மரம் என்றால் இன்றைக்கு அதை நமக்கு எதை காட்டுகிறது தெரியுமா? கடவுள் மேல் வைத்திருக்கிற அந்த அவருடைய வசனம், சத்தியம். இந்த வேதத்திலே சத்தியம் எழுதி இருக்கு. இதை விட வேற சத்தியம் இல்லை. இது சத்தியம், அவருடைய வார்த்தை. அதான் இந்த கெப்பேர் மரம். கெப்பேர் மரத்துக்குள்ளே தண்ணி உள்ள போகாது, வெயிலுக்கு வெடிக்காது, வளையாது. அதே போல் இறைவனுடைய வசனம் வெடிப்படையாது, மாறாது, மறையாது, நிச்சயமாய் உள்ளது. அதான் கெப்பேர் மரம், அவருடைய வசனம், சத்தியம். இந்த சத்தியத்திலே கீழே வச்சு ஒட்ட சொல்லுகிறார் கெப்பேர் மரத்துக்கு மேல். அதான் விசுவாசம், அவர் மீது இருக்கிற பக்தி. அவருடைய சத்தியத்தை நேசிக்கணும்னா ஒரு விசுவாசம், ஒரு பக்தி இருக்கணுமே. கடவுள் பக்தி இல்லாதவன்ட்ட போய் கடவுள் உண்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் கீழ். அன்றைக்கு அந்த கீழையும் கெப்பேரையும் வைத்து ஒரு பெரிய வேலை செய்யப்பட்டது. அதான் இன்றைக்கு ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய மனம் திருப்தி. இந்த பேலைக்குள்ளே ஜீவராசிகளிலே அசுத்தமானது ஒவ்வொரு ஜோடியும், சுத்தமானது 7 ஜோடி எடுக்க சொன்னார். அப்படி ஒரு பேலை சரியாக செய்யப்பட்டால் அதுதான் ஒரு தெய்வீக வாழ்வு. இந்த தெய்வீக வாழ்விலே இந்த தெய்வீக வாழ்வு தண்ணிக்கு மேல மிதக்கும். தண்ணீர் இந்த பாவ நிறைஞ்ச உலகத்திலே வருகிற இந்த உலக வாழ்க்கையின் நிலைமை, இந்த உலகத்தின் தண்ணீர். அதே போல அந்த தண்ணீர் 40 நாள் அங்கே மழை பெய்கிறது. ஊற்று கண்கள் திறந்தது. நண்பர்களே, நீங்க பாருங்க, இந்த மலையை பாருங்க. கடினமான அந்த மலையில போனா நெருப்பு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இருந்து தண்ணி வருது. அது எப்படி தண்ணி வருது? அதுதான் பூமிக்கு கீழே ஊற்று கண் இருக்கிறது. கண்ணா சின்னது. அந்த ஒரு சின்ன கண்ணை அவர் திறந்தா அந்த ஒரு சின்ன கண்ணுல வர்ற தண்ணி இந்த மலைக்கு மேல பெரிய ஆறா வருது. ஊற்றையே திறந்துட்டாருன்னா பூமி அழிஞ்சு போயிரு. அன்னைக்கு ஊற்ற திறந்து ஊற்று கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. எல்லாம் திறந்துட்டாரு. இன்னைக்கு 1 திறந்தா போதும், இதே ஒரு 6 மாதிரி வருது. அப்படி எல்லாம் ஊற்று கண்ணும் திறந்து
150 நாள் தொடர்ந்த வற்றாத பெருவெள்ளம், 40 நாள் மழை நிறைஞ்சு எல்லாம் மூடியாச்சு. இப்ப கப்பல் மேல எல்லா மலைகளுக்கு மேல போயிடுச்சு. கர்த்தருடைய அழிவு வந்து மனுஷனுடைய ஞானத்துக்கு மேல் வரும். இப்ப எல்லாம் வந்து இப்ப எல்லாம் கப்பலே மேல மிதந்துச்சு. ஒரே ஒரு குறை இருந்தது. என்ன தெரியுமா? நோவா கதவை மூடவில்லை. என் அன்பு சகோதரன், பாத்தீங்களா மனுஷன் மதியினம் எங்க இருக்கு? மனுஷன் ஒரு மதியினமா கதவை மூடாம உள்ள போயிட்டான். என்ன நடக்கும்? தண்ணி வந்து நோவாவுடைய கப்பலும் கீழே தான் வரும். இதுதான் மனுஷன் மதியினமான வாழ்க்கை. தெரியுதோ? உடனே வேதம் சொல்லுகிறது, 7வது அதிகாரம் 16வது வருஷம் ஆதியாம், தேவன் கதவை சாத்தினார், தண்ணி ஒண்ணு உள்ள போகாதபடி காப்பாத்தினார். அப்படியே பூமிக்கு மேல் வானத்துக்கு மேல் ஜலப்பிரவாகத்திலே கப்பல் மிதந்து கொண்டிருந்தது. என் அன்பு சகோதரா, இந்த உலகத்துல எவ்வளவு அழிவு இருந்தாலும், துன்பம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், தோல்வி இருந்தாலும், நீ அப்படி ஒரு பேலைய சத்தியத்திலே செய்வார்.